என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே தவறு செய்பவர்கள்தான். மனிதன் என்றாலே தவறு செய்வது இயல்பு. ஆனால் சில நேரங்களில் நாம் செய்த தவறுகளின் சுமை, அந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சி நம்முடைய மன நிம்மதியையே குலைத்து விடுகிறது அல்லவா? இந்தச் சுமையிலிருந்து எப்படி விடுபடுவது, யாரிடம் சொல்வது, உண்மையான மன்னிப்பை எப்படிப் பெறுவது என்று தெரியாமல் தவித்திருக்கிறீர்களா? நிச்சயமாக நம்மில் பலருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதே போன்ற ஒரு தவிப்பு, இதே போன்ற ஒரு மனவேதனை இந்த பூமியின் முதல் மனிதரான நம்முடைய முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒருமுறை ஏற்பட்டது. அவர் செய்த ஒரு தவறுக்காக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவர் உணர்ந்த அந்த வலி மிகக் கடுமையானது. அந்த கடினமான சூழலில் அளவற்ற அருளாளனான அல்லாஹ்வே அவருக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான். அது ஒரு ரகசிய துவா. அது மன்னிப்பின் திறவுகோல். உங்கள் உள்ளத்தை வாட்டும் எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அதை கழுவி உங்கள் மனதை மீண்டும் லேசாக்கும் அந்த சக்தி வாய்ந்த அந்த ரகசியமான துவாவைத்தான் இந்த காணொளியில் நாம் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். காணொளியை முழுமையாகப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரக்கூடிய, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வரலாற்றின் தொடக்கத்திற்குச் செல்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தன் இரு கரங்களால் இந்த உலகின் முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். களிமண்ணால் அவர்களை உருவாக்கி தன் ரூஹை, தன் ஆன்மாவை அவர்களுக்குள் ஊதினான். வானவர்களை விட உயர்ந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து எல்லாப் பொருட்களின் பெயர்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். வானவர்களை அழைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணியுமாறு கட்டளையிட்டான். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களிலிருந்தே அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து இருவரையும் சுவனத்தில், அதாவது சொர்க்கத்தில் வாழ வைத்தான். ஆதமே, நீரும் உம்முடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள். நீங்கள் இருவரும் விரும்பிய இடத்தில் விரும்பியதை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. அங்கே பசி இல்லை, தாகமில்லை, துக்கமில்லை, கவலை இல்லை. நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமே நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்தச் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் விதித்தான். இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அப்படி நீங்கள் நெருங்கினால் நீங்கள் இருவரும் அநீதி இழைத்தவர்களாகி விடுவீர்கள் என்று எச்சரித்தான். இந்த இடத்தில்தான் மனித வரலாற்றின் முதல் சோதனை தொடங்குகிறது. மனிதர்களின் பரம எதிரியான இப்லீஸ், அதாவது ஷைத்தான் அங்கே வந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய மறுத்து அல்லாஹ்வின் கட்டளையை மீறியதால் அவன் சபிக்கப்பட்டவனாக மாறினான். அவனுடைய ஒரே நோக்கம் மனிதனை வழிகெடுப்பதுதான். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து மிக நயவஞ்சகமாக பேசினான். அல்லாஹ் ஏன் இந்த மரத்தை உங்களுக்கு தடை செய்தான் என்று தெரியுமா? நீங்கள் இதை உண்டால் வானவர்களாகி விடுவீர்கள், அல்லது இந்தச் சொர்க்கத்தில் நிரந்தரமாகத் தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகத்தான் என்று ஆசையைத் தூண்டினான். அவன் பொய் சத்தியம் செய்து, நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையையே நாடுகிறேன் என்று மீண்டும் மீண்டும் கூறினான். மனித இயல்பின்படி ஒரு கணம் அவர்கள் மறந்தார்கள். ஷைத்தானின் தொடர்ச்சியான சூழ்ச்சிப் பேச்சில் அவர்கள் மயங்கி அந்த தடுக்கப்பட்ட கனியை உண்டே விட்டார்கள். அவர்கள் அதை உண்ட மறுகணமே அவர்கள் அதுவரை அணிந்திருந்த சொர்க்கத்தின் ஆடைகள் அவர்களை விட்டும் நீங்கின. அவர்கள் வெட்கத்தால் இலைத்தழைகளைக் கொண்டு தங்களை மறைக்கத் தொடங்கினார்கள். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், தாங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று. அல்லாஹ்வின் கட்டளையை மீறிவிட்டோம் என்ற அந்த குற்ற உணர்ச்சி அவர்களைச் சூழ்ந்தது. அது ஒரு சாதாரண தவறு அல்ல. அது முதல் மனிதன், முதல் நபி, அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு. அந்த தவறுக்கு பரிகாரமாக அவர்கள் இருவரும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அதுவரை இருந்த நிம்மதியான வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. இப்போது பூமியில் அவர்களின் புதிய வாழ்க்கை ஒரு சோதனையாக, ஒரு பரீட்சையாக தொடங்கியது.
பூமியில் இறக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலையை சற்று கற்பனை செய்து பாருங்கள். சொர்க்கத்தின் இன்பத்தையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அனுபவித்தவர்கள் இப்பொழுது பூமியின் கடினமான சூழலில் தாங்கள் செய்த தவறுக்கான குற்ற உணர்ச்சியால் வாடுகிறார்கள். நீண்ட காலமாக அவர்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்தி அழுது புலம்பினார்கள். இறைவனின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோமே, அவனது அருளை இழந்துவிட்டோமே என்ற வேதனை அவர்களை வாட்டி வதைத்தது. எப்படி இறைவனிடம் மன்னிப்பைக் கேட்பது, எந்த வார்த்தைகளைக் கொண்டு மன்றாடுவது என்று கூட அவர்களுக்குத் தெரியவில்லை. அவர்களின் உள்ளத்திலிருந்த அந்த வருத்தமும் அந்த தவிப்பும் உண்மையானதாக இருந்தது. அவர்கள் செய்த தவறை எண்ணி யாரையும் குறை கூறவில்லை. ஷைத்தான் தான் காரணம் என்று அவர்கள் பழி போடவில்லை. ஹவ்வா சொன்னதால்தான் நான் செய்தேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை. அவர்கள் இருவரும் முழு பொறுப்பையும் தாங்களே ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் பாவ மன்னிப்பு கோருதலின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி. அவர்களின் அந்த உண்மையான கண்ணீரையும் நொறுங்கிப்போன உள்ளத்தையும் பார்த்த அல்லாஹ், அவன் அளவற்ற அருளாளன் அல்லவா, தன் அடியார்கள் மீது கருணை கொண்டவன் அல்லவா, அவன் அவர்களை கைவிடவில்லை. மாறாக எப்படி அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற வழியை அவனே அவர்களுக்குக் காட்டினான். அல்லாஹ் தன் புறத்திலிருந்து சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த வார்த்தைகள்தான் இன்றுவரை கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தமது பாவ மன்னிப்புக்காக பயன்படுத்தும் அந்த சக்தி வாய்ந்த துஆ. அதுதான் திருக்குரானின் சூரா அல் அஃப்ராஃப் 23வது வசனத்தில் இடம்பெற்றுள்ள அந்த பிரார்த்தனை. வாருங்கள், அந்த துஆவை நாம் ஒன்றாக ஓதுவோம், அதன் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. துஆவின் பொருள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். இந்த துஆ எவ்வளவு எளிமையானது, ஆனால் எவ்வளவு ஆழமானது என்று பாருங்கள். இதன் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் சிந்திப்போம். ரப்பனா, எங்கள் இறைவனே, இது வெறும் அழைப்புச் சொல் அல்ல. இது அல்லாஹ்வின் ஆளுமையை, அவனது இறைத்தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகும். யா அல்லாஹ், நீயே எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், எங்கள் அதிகாரி நீ மட்டுமே என்று ஒப்புக்கொள்வது. இந்த வார்த்தையைச் சொல்லும்போதே நம்முடைய பணிவும் இயலாமையும் வெளிப்படுகிறது. வலம்னா அன்ஃபுசனா, எங்களுக்கே நாங்கள் தீங்கிழைத்துக் கொண்டோம். இதுதான் இந்த துஆவின் இதயம். செய்த தவறுக்கு முழு பொறுப்பையும் ஏற்பது. நாம் பாவம் செய்யும்போது நாம் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் செய்துவிடுவதில்லை. மாறாக நமக்கே நாம் அநீதி இழைத்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆன்மாவை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய நிம்மதியை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். யா அல்லாஹ், வேறு யாரும் காரணமல்ல, நானே எனக்கு தீங்கிழைத்துக் கொண்டேன் என்று ஒப்புக்கொள்வது உண்மையான மன வருத்தத்தின் அடையாளம். வா இன்லம் தக்பிர் லனா வதர்ஹம். இந்த வார்த்தைகள் நம்முடைய முழுமையான நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைப்பதைக் காட்டுகிறது. மன்னிப்பு என்பது நம்முடைய உரிமை அல்ல, அது அல்லாஹ்வின் கருணை. நம்முடைய நல்ல செயல்களால் நாம் மன்னிப்பை சம்பாதிக்க முடியாது. அவன் மன்னிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் மட்டுமே நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவனது ரஹ்மத், அவனது கருணை இல்லாமல் நமக்கு எந்த வழியும் இல்லை என்று முழுமையாகச் சரணடைவது. லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். இது பாவத்தின் தீவிரத்தை உணர்ந்ததன் வெளிப்பாடு. யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பும் கருணையும் கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய இந்த வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என எல்லாமே நஷ்டம்தான். நாங்கள் முற்றிலும் தோல்வியடைந்தவர்களாகி விடுவோம் என்று ஒப்புக்கொள்வது. இது இறைவனின் மன்னிப்பு எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டவர்களின் வார்த்தைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனப்பூர்வமான இந்த வார்த்தைகளைக் கொண்டு பிரார்த்தனை செய்தபோது அளவற்ற அருளாளனான அல்லாஹ் அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அவர்களை மன்னித்தான். நான் உங்களை மன்னிப்பேன் என்பதே அந்த பாடம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறுகளைச் செய்திருந்தாலும், எவ்வளவு தூரம் வழிதவறிச் சென்றிருந்தாலும்,
அல்லாஹ்வின் கருணையின் வாசல் எப்போதும் திறந்தே இருக்கிறது. இந்த துஆவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். உண்மையான உள்ளத்துடன் கேளுங்கள். நிச்சயமாக அளவற்ற அருளாளன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் உள்ளத்திற்கு அமைதியையும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தந்தருள்வான். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் அவனது சொர்க்கத்தில் நுழையச் செய்வானாக. ஆமீன்.